நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிக்கக்கூடிய இந்த களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பாகவும் கிட்டத்தட்ட தேர்தலுடைய இறுதி பரப்புரை மற்றும் வாக்குப்பதிவுக்காக நாளை காலை தொடங்கக்கூடிய அந்த கடைசிக்கு முந்தைய ஒரு அமர்விலே இப்பொழுது இருக்கிறோம். அதிர வைத்த 6ஆம் கட்ட பிரச்சாரத்தினுடைய கருத்துக்கள் பரப்புரையா இல்லை திசை திருப்பவா என்ற தலைப்பீட்டை எமது ஜெயா திணைக்களம் எடுத்திருக்கிறது. இந்தியாவில் வரலாற்று ரீதியாக இந்த தேர்தல் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் எம்மால் அவதானிக்க முடிகின்றது. 1977 தொடர்ந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய எனது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னால், இது போன்ற ஒரு கடும் போக்குவாதமான பேச்சுக்களும் எதிர்மறை கருத்துக்களும் இரண்டு தரப்பிலுமே எழுந்த ஒரு தேர்தல் தற்போது ஒரு பார்வையை சர்வதேச அளவிலும் திருப்பி இருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் சர்வதேச அரசியலில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை இந்தியாவில் பாரதிய ஜனதா 300க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறும் என்று கருத்து தெரிவித்திருப்பதும் இப்பொழுது விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. அது ஒரு பக்கம் வைத்திருப்போம். நாளை நடக்கக்கூடிய இந்த தேர்தல் எஞ்சிய கடைசி கட்ட தேர்தல், இவைகள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக அவதானிக்கப்படுகின்றது. ஆமாம், கடைசி கட்ட தேர்தல் நாளைக்கு பின்பு நடக்கக்கூடிய தேர்தல், நாளையும் நாளை மறுநாள் 25ஆம் தேதியும் அதற்கு பின்பு நடக்கக்கூடிய தேர்தலை தான் அவர் சொல்லி காட்டுகிறார். இது குறித்து சமரசம் பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள் பேச காத்திருக்கிறோம். எம்மோது இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம். எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆர்வலர் ஐயா குமார் அவர்களை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக ஹிதாயத்துல்லா ஐயா வாங்க. எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே பாரதிய ஜனதாவின் திரு செல்வம் அவர்கள் இணைகின்றார். சார் வாங்க, செல்வம் சார் வாங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்களை நான் திரையிலே உங்களோடு முகமுகமாக பேசுவதில் மகிழ்ச்சி. வாருங்கள் செல்வம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. முதல்ல செல்வம், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறோம். முத்துக்குளிக்கும் தூத்துக்குடியிலிருந்து சொல்லுங்கள். முகமலர்ச்சியோடு இருக்கின்றீர்கள், வெற்றியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய எண்ண ஓட்டங்களை சொல்லுங்கள். பாஜகவினுடைய முதலிலே நான் இப்போதான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், சொல்லுங்கள். அதாவது அண்ணன் சுபியான் அவர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, நேயர்களுக்கு, என்னோடு சக பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் இதயத்துல்லா மற்றும் நண்பர்கள் டாக்டர் ரவீந்திரநாத், நண்பர் குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெறும் என்று எல்லோரும் நம்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒற்றை தலைமையின் கீழ், அதாவது எப்பவுமே முகவரியும் இருந்தா மட்டும்தான் நாம வெற்றி பெற முடியும். முகமும் முகவரியும் இருந்தால் தானே விலாசம் தெரியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகமும் முகவரியுமாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டில இருந்து இதுவரை 14ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு 2 முறையும் அவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அதன்படி இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் 2 முறை. இப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற கூடுதல் பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சாச்சு. ஒண்ணு. 2வது, எதிர்கட்சி வரிசையில் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்பட்டிருக்கிற அந்த ஒவ்வாத கூட்டணி அல்லது ஒட்டு கூட்டணி, எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த கூட்டணிக்கு யார் தலைவர், பிரதமர் வேட்பாளர் யார், இவர்தான் எங்கள் முகம், இவர்தான் எங்கள் முகவரி என்று சொல்வதற்குரிய அந்த வாய்ப்பு அவங்ககிட்ட இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கேரளால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களுடைய மனைவி திருமதி ஆனி ராஜா நிற்காங்க. யாரை எதிர்த்து? காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறாங்க. அதே அங்க பேசும் பொழுது கூட
ராகுல் காந்திக்கு வாக்களிக்காதீர்கள், அவர் அமுல் பேபின்னு சொல்றாங்க. அதே திருமதி ஆணி ராஜாவும் ரேபரேலி தொகுதியில போய் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிக்க சொல்றாங்க. இப்படி முரண்பட்ட கூட்டணிகள் இருக்கிற காரணத்தினாலையும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மீது 10 ஆண்டு காலம் அவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்திருக்கிறார். 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட 22 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் உச்ச பதவியிலே உயர்ந்த பதவியிலே இருந்தும் கூட அவரை விரல் நீட்டி யாராலும் இவர் இந்த குற்றம் செய்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்திருக்கிறார். திரு செல்வம், முதல் கட்ட கருத்துல உங்கள்கிட்ட நான் கேட்கறது, இத்தனை ஆண்டுகளாக 23 ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரத்தில் அவர் இருந்திருக்கிறார். மாநில அதிகாரத்திலும் மத்தியதிலும் சர்வதேச அளவில் ஒரு பெரிய ஆளுமை, அப்படித்தான் எல்லோருமே சொல்கிறார்கள். நான் கேட்குறேன், இந்த பிரச்சாரத்தில் அவருடைய சாதனைகளை பற்றி பேசாமல் வேறுவாதமாக அவர் பேசுகிறார் என்ற குறைகள் வைக்கப்படுகின்றது. அதை எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய சாதனை நீங்கள் சொன்ன மாதிரி எந்த குறையும் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்போ தான் குறை இல்லாமல் செய்வதை என்னை நோக்கி சுட்டி காட்டுங்கள், அதையெல்லாம் பேசலாம். அதை விடுத்து வேறு விதமாக மதவாதத்தை பேசுகின்றார், குழந்தைகளை பற்றி பேசுகின்றார், அல்லது மறுபடியும் மறுநாள் மாறுகிறார். இதெல்லாம் அவர் மீது வேறு வித பார்வையை இந்திய வாக்காளர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தாதா திரு செல்வம்? யுத்த களத்தில் இது ஒரு மகா யுத்தம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த யுத்த களத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் சின்ன விஷயங்களை கூட, சொல்லாத விஷயங்களை கூட சொன்னதாக அதை மிகைப்படுத்தி பேசுவது எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கை, அது வழக்கமான ஒன்றுதான். அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாரும் தலைப்பில் முதல் கட்டத்தில் போடுறதெல்லாம் பொய்யா? காங்கிரஸ் சொல்வது பொய், திமுக சொல்வது பொய். இன்னைக்கு டைம்ஸ் நவுல இருந்து அவ்வளவு பத்திரிகையும் பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுகிறார், இன்ஃபில்ட்ரேஷன் பேசுகிறார் என்றால் அதெல்லாம் பொய் என்று மறுக்கிறீர்களா? இல்லை, இன்ஃபில்ட்ரேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடுருவல்காரர்களை எப்படி சொல்ல முடியும்? நீங்க அத ஊடுருவல் அந்நிய தேசத்திலிருந்து அண்டை நாட்டில இருந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று. இன்னொரு விஷயம் என்ன, மிக துணிச்சலாக முத்தலாக் சட்டத்தை இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டு வந்த அந்த துயரத்திலே இருந்து விடுபடுவதற்காக இஸ்லாமிய பெண்களுக்காகவே முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினார். ஆர்டிகல் 370 துணிச்சலாக அமல்படுத்தினார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை திட்டமான தேர்தல் அறிக்கையில மிக துணிச்சலாக நாங்கள் வந்தால் காமன் சிவில் கோடு, அதாவது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்லி தேர்தல் அறிக்கையில எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்றாங்க. அந்த அளவிற்கு வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில இன்னும் சொல்ல போனீங்கன்னா, முக்கியமான பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தருவோம், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அல்லது மாசத்துக்கு 8500 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் சாத்தியம்? சாத்தியம் இல்லாதவற்றை எல்லாம் சாத்தியமாக சொல்லிக்கொண்டு சார், அப்ப சாத்தியம் இருக்குன்னா நான் என்ன கேட்கிறேன் திரு செல்வம் சார், எப்படின்னா நீங்க அவர் சாத்தியம்னா மக்கள்கிட்ட இவங்க பொய்யர்களாக நிரூபிக்கப்பட்டுடுவார்கள். ஆனா இந்த டியூரிங் த கேம்பெயின்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஏன் தங்களுடைய மேனிஃபெஸ்டோ பத்தி அதிகமா பேசலையே? நாங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அக்ரேரியன் கிரைஸை தீர்த்திருக்கிறோம், இந்த மாதிரியான ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ரெசிப்ரேஷன் அலாங் வித் அவர் நெகோசியேஷன் நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதை பேசலையே. நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோ பேசாம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ சாத்தியம் எப்படி பேசுறீங்க நீங்க? நான் எதிர்க்கட்சிகளுடைய பலகீனத்தை சுட்டிக்காட்டுவதுதானே எங்களுக்கு உள்ள, அதாவது எதிர்க்கட்சிகளுடைய பலகீனம், எதிர்க்கட்சிகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதா எங்க வேலை. எங்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை எங்களை குறை சொல்லுவதா எதிர்க்கட்சிக்கு வேலை. எலெக்ஷன் கேம்பெயின்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2016 டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய பண மதிப்பிழப்பை பற்றி பெருசா இவங்க எல்லாம் குறை சொன்னாங்க. அதே போல கொரோனா என்கிற மிகப்பெரிய தொற்று வரும்பொழுது ஏதோ மத்திய அரசாங்கம் ஒன்றுமே செயல்படாத மாதிரி இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் 2016க்கும் 18க்கும் பிறகு நடந்த 19 நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 303 இடங்களிலே 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆக இந்த முதலுடைய கட்டுரையில சொல்ற ஒரே ஒரு வரியில பதில் சொல்லுங்க. இந்த முறை பிஜேபி 303 370 400
415 லட்சியம் Very good. 400 நிச்சயம். ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேறணும். அப்படி இருங்க. சொல்லுங்க. அவருடைய நல்ல எவ்வளவு நம்பிக்கை இல்ல அவரை பொறுத்த நல்ல எண்ணம். அப்புறம் என்ன உங்க கெட்ட எண்ணம் நீங்க தோத்து போடணும் சொல்ல முடியும்? அவருடைய நல்ல எண்ணம் நீங்க 500னா உங்க நல்ல எண்ணம் இல்ல, அதான் சொல்றேன், அது நிறைவேறாத நான் சொல்றேன். அது நீங்க சொல்லுங்க. எங்களுடைய நல்லெண்ணம் அதான், ஏன்னா நாட்டு நல்லது அதான். அவர் எவ்வளவு சொல்றாரு பாத்தீங்களா? 415 சொல்றாரு. முதல்ல செல்வ சாரு வாழ்த்துக்கள். ஆனா சேராத இடத்த போய் சேர்ந்துட்டாரு, அது வருத்தமான விஷயம். சரி, அதுக்கடுத்து நல்ல மனுஷன், உண்மையிலே பாராட்டுறேன். 100 இடங்களோட பிஜேபி வெற்றி வராது. 100 இடங்களோட வெற்றி வராது. சரி, என்ன மக்கள் எல்லாம் பாத்துட்டு பாக்கட்டுங்க. நேத்து தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து 315 320 நீங்க வந்து 100 பிரசாந்த் கிஷோர் சொல்றது நான் சொல்லணும், பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிரசாந்த் கிஷோர் சொல்றது நான் சொல்றேன், நீங்க சொல்லணும். என்னங்க நாடு முழுவதும் எதிர்ப்பு அப்படி இருக்கு சார். ஹரியானா உள்ள நுழைய முடியுதா? பஞ்சாப் உள்ள நுழைய முடியுதா? பல மாநிலம் நுழைய முடியுதா? பிஜேபி கடுமையான எதிர்ப்பலை இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் பேசுறப்ப சொன்னார், ஒற்றை தலைமை மிகச்சிறந்த தலைவர், இன்னும் சொல்ல போனால் கடவுள் அனுப்பி நபர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதனால வெற்றி பெற்றான்னு சொன்னாங்க. ஏன் அண்மையில் கர்நாடகத்தில் தோல்வி அடைஞ்சாங்க? ஏன் தெலுங்கானாவில் தோல்வி அடைஞ்சாங்க? கர்நாடகத்தில் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணல மோடி அவர்கள், பல முறை வந்து ரோட் ஷோ நடத்தலையா? ஏன் தோன்றாரு? அப்ப இது ஒன்று நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல தான் வாஜ்பாய் அவர்களே மிகப்பெரிய அவதார புருஷராக ப்ரொமோட் பண்ணாங்க. அதே வாஜ்பாய் அவர்கள் வந்து தேர்தலில் தோல்வி அடையலையா? பிஜேபி தோற்கடிக்கப்படலையா? இந்தியா ஒளிருது குளிருதுன்னு சொன்னாங்களே, இந்தியா அப்போ வந்து பிஜேபி தோற்கலையா? எனவே இந்த கிட்டத்தட்ட மக்கள் தெளிவாக இருக்காங்க. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. எனவே கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. பல மாநிலங்களில் வந்து தோல்வியை சந்திக்க போகிறது உறுதி என்று தெரிந்தவுடன் உளவுத்துறை தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க பிரதமர் வந்து தேர்தல் காய்ச்சல் எடுத்து என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். மதவாத கருத்துக்களை, இனவாத கருத்துக்களை, தமிழக மக்கள் எதிரான கருத்துக்களை, முஸ்லீம்கள் எதிரான கருத்துக்களை, மக்கள் மத்தியிலே வெறுப்பை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்றார். ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேர்தல் கமிஷன் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறது போல பிஜேபி தலைவர் நட்டாவுக்கு அனுப்புறாங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை ஏற்க முடியாது, திரும்ப அனுப்புறாங்க. ஆனால் என்ன செஞ்சிருக்கணும், உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்திருந்தால் பிரதமர் மோடி அவர்களை 6 ஆண்டுக்கு தேர்தலில் போட்டியிடுவது தடை வச்சிருக்கணும். யார் இவர மாதிரி பால் தக்கரை மாதிரி. ஆமா, ஏன்னா அவ்வளோப்பட்ட வெறுப்பு அரசியல் பேசிட்டு இருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னாக்க அவரை வந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வது தடை வச்சிருக்கணும், அதெல்லாம் செய்யல. அப்ப தேர்தல் ஆணையமே பிஜேபியுடைய ஒரு அரசியல் கிளைவோடு செயல்படுகிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் பிஜேபி ஒரு நடுநிலை, அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்பா இல்லையோ என்ற கருத்து வந்துவிடும் என்பதற்காக அவங்க நாடகத்தை நடத்துறாங்க. பேரளவு நோட்டீஸ் நட்டாவுக்கு அனுப்புறாங்க. எனவே தவறு செய்வர்கள் யாரோ அவங்களுக்கு தானே நோட்டீஸ் அனுப்பணும். அதை விட்டுட்டு வந்து கட்சியுடைய தலைவர் அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? அது அப்புறம் என்னென்னலாம் பேசுறேன், இன்னைக்கு மிக மோசமா பேசிட்டு இருக்காரு. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு பறிச்சு முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க. அது முதல்ல பேசினாங்க. இல்ல முதல்ல அதுக்காக சொல்றேன். என்னன்னாக்க சரி, இப்ப தேர்தல் தோல்வி அடைவோம் தெரிஞ்ச உடனே அவர் கடுமையான முஸ்லீம் வெறுப்பை பேசுறாரு. மக்களை மத ரீதியாக இன ரீதியாக பிரிக்க பேசுறாரு. இன்னும் சொன்னோம்னா பூரி ஜகநாத ஆலயத்துடைய அந்த பொக்கிஷ சாய் வந்து தமிழ்நாட்டு குறித்து பேசுறாரு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறப்ப இங்க வந்து பேசுவார் அவரு, சாவியை திருப்பி உங்களுக்கு பேசுவார் அவரு. அதே போல நீ பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ் மக்களை சொல்லல, அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு பரிசு சொல்றாரு, தமிழ்நாட்டு திருடர்கள் சொல்லல. தமிழ்நாட்டு அவர் விளக்கம் கொடுத்திருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதி தமிழ்நாடு சொல்லல. அவரு பாண்டியன் எடுத்து சென்று விட்டார், அவர் வீட்டுல சாவி இருக்கு, அவரை கைது செய்வேன் என்று சொல்லட்டும். அப்படி சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். நீங்க யாரையும் சொன்னாங்க தமிழ்நாட்டு பரிசு என்ன சார் அர்த்தம்? அது அப்ப தமிழ்நாட்டு மக்கள் திருடர்களா சார்? தமிழ்நாடுன்னு சொல்லல. இல்ல தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல, அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். தமிழ்நாட்டு பரிசு என்ன சார் அர்த்தம்? அப்ப அப்படிதான் சார் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு மக்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி சார் இருக்கு. அப்ப ஒரு பிரதமர் வந்து பொறுப்போடு அப்படி பேச முடியுமா? பேசலாமா? தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறப்ப அப்படி பேசுறாரு. இப்போ டாக்டர் ஒரு கேள்வி, இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னது ஒட்டுமொத்த சிஸ்டமும் பட்டியல் பழங்குடி சமூகங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டுள்ளது. திருப்பி திருப்பி அவர் பேசுறது அரசியலமைப்பு சிஸ்டம். இப்போ மெயினாக நம்ம பேசுறது ஏத்தாப்புல அது உண்மையுமே டிஸ்மேண்டல் மோசமாக இருக்கும். பட்டியல் பழங்குடி சமூகங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் சாதி இடஒதுக்கீடு, இதைத்தான் பேசுகிறாரு. இது எந்த அளவுக்கு தேர்தலில் உங்களுக்கு லாபம் தரப்போகிறது சார் சொல்லுங்கள். இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து கான்ஸ்டியூஷன், பட்டியலினம், பழங்குடி இப்படி தான் பேசுகிறார். இதற்கான அவர் சொல்வது 100க்கு 100 சரி. தேர்தலை விட்டுருங்க, யதார்த்தமான உண்மையை பேசுவோம். இப்போ என்னன்னாக்க இந்தியாவுடைய அரசியல் சட்டம் ஆபத்தில் இருக்குது, தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் கடந்த நாள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே பிஜேபி ஆட்சி இருந்த பொழுது இதுக்காக நீதியரசர் வெங்கடாச்சல தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பிஜேபியுடைய தாய் அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்த அரசு சட்டம் உருவாக்குவதற்கு முன்பாக அரசு சட்டம் இறுதி செய்யப்பட்ட பிறகு ஆர்கனைசர் பத்திரிகையில் தலையங்கமே எழுதப்பட்டது. ஆர்கனைசர் என்பது RSS இதழ். அந்த RSS தலையங்க அஃபிஷியல் மேகசின். அதில் என்ன எழுதினாங்க? 1949 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் என்ன எழுதினாங்க? தொடர்ந்து இந்த அரசு சட்டம் என்பது மேற்கத்திய நாடுடைய அரசு சட்டத்துடைய ஒட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய அரசு சட்டம் என்பது நம்முடைய பழங்கால சட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதே போல நம்முடைய மனுஸ்மிருதி தான் இந்திய நாட்டுடைய சட்டமாக இருக்குன்னு சொல்லி மிக தெளிவாக நம்முடைய கோல்வால்கர்லேருந்து அவங்க கட்சி அவங்களுடைய அமைப்பு தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சவர்கரே தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இந்தியாவுடைய சட்டமாக மனு தர்மம் தான் வரணும்னு சொல்லி சவர்கரே சொல்லியிருக்கின்றார். இந்துத்துவ என்ற சித்தாந்தத்தை உருவாக்கியவர் சவர்கர் தான். இந்துத்துவ என்ற வார்த்தையை உருவாக்கியவர் சவர்கர் தான். அவரே மனுஸ்மிருதி தான் இந்தியாவுடைய அரசு சட்டம் வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ராகுல் காந்தி சொல்வதை எவ்வாறு தவறு எடுத்துக்கொள்ள முடியும்? இதுல அதே போல சொல்லி முடிச்சு கேட்கறதுக்கு எஸ்டிக்கு எதிரான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது சொல்றது உண்மைதான். மிக கண்மூடித்தனமாக தனியார் மயமாக்கல் நாட்டில் நடைபெறுகிறது. இயற்கை வளங்கள்லேருந்து நாட்டுடைய வளங்கள்லாம் 2 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. 2 குஜராத்திகள் இந்தியா விற்கிறாங்க, 2 குஜராத்திகள் இந்தியா வாங்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் இந்தியாவை விற்கிறார்கள், அதானியும் அம்பானி இந்தியாவை வாங்கி கொண்டு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க இப்படிப்பட்ட வேகத்துல தனியார் மயமாகிறப்ப இடஒதுக்கீடு எங்க இருக்கு? SC/ST இடஒதுக்கீடு எங்க என்ன ஆச்சு? எல்லாமே தனியார், கல்வி தனியார் மயமாக்கல், அதே போல வேலை வாய்ப்பு தனியார் மயமாக்கல்ங்கிறப்ப SC/ST இடஒதுக்கீடு என்பது ஏட்டு சுரக்க மாறிவிட்டது. அதே போல SC/ST ஏட்டி சொரக்கா இருக்கு, அது முறைப்படி போயிட்டு தானே இருக்கு. ஏட்டி சொரக்கான கொடுக்காத மாதிரி பேசுறீங்க. இல்ல, அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. தனியார் மயமாக்கல் மூலமாக இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டிட்டு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள். சரியா இல்லையா அது? அப்ப தனியார் மயமாக்கல் எப்படி சார் இடஒதுக்கீடு இருக்கும்? தனியார் துறையில் இடஒதுக்கீடு வரலையே. அவர் அறிவிக்கிட்டு பிரதமர் மோடி அறிவிக்கிட்டோம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவேன். சரி, இப்ப நீங்க அம்பானி இடஒதுக்கீடு இந்தியா கூட்டணியில யார் அறிவிச்சிருக்கா தனியார் துறையில நாங்க இடஒதுக்கீடு கொண்டு வரோம்? தொடர்ந்து எங்களுடைய கூட்டணி சார்பாகவும் எங்கள் கட்சியின் சார்பாகவும் தனியார் துறை தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது யார் செய்யணும்? அரசு சட்ட திருத்தத்தை யார் கொண்டு வரணும்? பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ என்பது அவர் செல்வம் ஐயா சொன்ன மாதிரி ஒற்றை தலைமை ஒரு கட்சி. நீங்க திமுக ஒன்னு சொல்லுது, கம்யூனிஸ்ட் ஒன்னு, ஆம் ஆத்மி ஒன்னு சொல்லுது, பானர்ஜி ஒன்னு சொல்றாரு. யாரை நம்புறது? எதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஒற்றை கட்சி ஒற்றை தலைமை ஜனநாயகமே இல்ல, சர்வாதிகார போக்கு, ஏதேச்சியார போக்கு. அதுதான் பிஜேபி சித்தாந்தம், அதான் RSS சித்தாந்தம். ஒரே தேசம் ஒரே தலைமைங்கிறது RSS கோட்பாடு. அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்தியா ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, பன்முகத்தன்மை உள்ள நாடு. அப்ப வந்து லீடர்ஷிப்ல கூட்டு தலைமை இருக்கணும். கூட்டு தலைமை அங்கீகரிக்க மாட்டேன் ஒற்றை. இது உங்களுக்கு ஒரு அவர் செல்வம் சார் சொன்ன மாதிரி இந்த தலைமையில பிரைம் மினிஸ்டருடைய ஃபேஸ் இல்ல. ரெண்டாவது மேனிஃபெஸ்டோல எதை நான் எடுத்துக்கிறது? எல்லாரும் இப்படி இப்படி ஒண்ணு போடுறீங்க, நீங்க ஒண்ணு போடுறது, இது திமுக ஒண்ணு விடுது. இதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஓட்டாளர். தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்காக, மக்கள் படிக்கிறாங்க, தெளிவுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வரவேற்கிறாங்க. நாங்க வந்து ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி திட்டம் வரவேற்கிறாங்க. காங்கிரஸ் தான். அதே போலவே காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க வேலை வாய்ப்புல. வரவேற்கத்தக்கதானே? மக்கள் வரவேற்கிறாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் போன்று நல்ல திட்டங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறது, மக்கள் வரவேற்கிறார்கள். எனவே அதை திசை இருப்பதற்காக அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில முஸ்லீம் முத்திரை குத்தப்பட்டிருக்கு சொல்றாரு. அது ரெண்டா பேசுவோம். திருக்குமார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு என்ன அனுமதிச்சீங்கன்னா சொல்லுங்க. வேற ஒண்ணுல, இவங்க அம்பானி அதானின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேரளத்துல விளிஞ்சியத்துல அம்பானிக்கு வந்து அத விளிஞ்சியம் துறைமுகத்துல அவங்க 5 அம்பானிக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்கு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அரசு சொன்னுச்சு. அதுக்காக போராடி இருக்கிறது. வீட்ல தமிழ்நாட்டுல அம்பானியும் அதானியும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒத்துக்கிடுவீங்க. ஒண்ணு, கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது திமுக ஆட்சியில. அது போக நீங்க நம்ம சேது கால்வாய் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம், அதுல வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதலீடு பண்ணதாக சொல்லி நடந்த முறைகேடுகள், அதுக்கெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு, நான் ரொம்ப ஒரு சிறு குறுக்கீடு, நீங்க குறுக்கீடு பண்ணதுக்கு ஒரு குறுக்கீடு. அம்பானி அதானி நீண்ட காலமா தொழில் பண்றாங்க, அதை யாரும் எதுக்கல.
இந்த அரசு, ஒன்றிய அரசு முறைகேடா அம்பானிக்கு அதானிக்கு வாரி வழங்கினாங்கல்ல, ரஃபேல்ல 30,000 கோடி அதானியை கூட்டிட்டு போய் இலங்கையில கொண்டு போய் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வச்சது, வங்காளதேசத்துல கான்ட்ராக்ட் கொடுக்க வச்சது, ஆஸ்திரேலியாவில் ஸ்டேட் பேங்க் ஆபீசர்களை கூட்டிட்டு போய் 5,000 கோடியை கொடுக்க வச்சது. இந்த முறைகேடுகளை பத்தி தான் பேசுறமே ஒழிய அவங்க எல்லா ஊர்லயும் பண்றாங்க. மோடி பிறக்கிறதுக்கு முன்னவே அம்பானி இந்தியா முழுக்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. மோடி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஜெகத் ரட்சகன் இலங்கையில மோடி பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்பானி அதானி பத்தி பேசுறோம். மோடி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே திருபாய் அம்பானி இந்தியா முழுக்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க. ஒரு அமைச்சர் நீங்க புதுசா கட்சிக்கு வந்தால சம்பந்தம் இல்லாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில்ல இருந்தது நீங்க அவர் டாக்டர் அம்பானி அதானி பத்தி பேசுறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அதுக்கு இதான் பதில். இதாயத்துல சார் அவர் செந்தில் பாலாஜி பத்தி என்னமோ சொல்றாரு, சொல்லுங்க செல்வம் சார். செந்தில் பாலாஜி பத்தி என்ன சொல்ல வந்தீங்க? அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு அமைச்சராக துறை இல்லாத அமைச்சராக சிறைச்சாலையில ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயில இருந்தது திமுக அமைச்சர். இது இந்த விட ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அவமானமோ அசிங்கமோ வரப்போறது இல்ல. இப்படிப்பட்ட ஊழல் கூட்டணியில் 70,000 கோடி 70,000 கோடி ஊழல் செஞ்சதாக பிரதமர் சொன்ன ஒரே வாரத்துல பாஜகவுக்கு வந்தான ஊழல் இல்லாம எப்படி போனாரு? அஸ்ஸாமுடைய முதல்வரை ஊழல்னு சொன்னது பிஜேபி. அவர் எப்படி அஸ்ஸாமுடைய பிஜேபி முதல்வர் ஆனாரு? சுவந்த அதிகாரி மேல உள்ள வழக்கு எப்படி போச்சு? ராணேங்கிற ஒரு 300 கோடி ஊழல் செஞ்சாருன்னு உள்ள வச்சது பிஜேபி. திருப்பி கட்சிக்குள்ள வந்தவன அவரை வெளியாக்குனது பிஜேபி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் கோடி தேர்தல் பத்திரத்துல 10,000 கோடி ஊழல் மோடி செஞ்சிருக்காரு, அமித்ஷா செஞ்சிருக்காரு. நீங்க ஊழலை பத்தி பேச சார் அதுக்கு அவர் அழகா பதில் சொல்லுங்க. பாருங்க கவுனிங்க, 4ஆம் தேதி மாலை விடை கிடைக்குங்கிறார். கதையை முடிக்கிறார். முடிஞ்சு போச்சு. அடுத்து பேசுங்க. நீங்க குமார கூப்பிடுங்க. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை செய்யுங்க. குமார் சார் உங்கள்ட்ட கேள்வி. இப்போ நாம இப்ப கேட்க போற கேள்வி அரசியல் அல்ல. இப்போ என்ன கேட்க போறீங்க நீங்க கேட்க கூடாது. ஐயா நேத்து பேட்டி கொடுக்குறாரு. I believe that I have been greatly blessed by some divine force, Prime Minister Modi Mella, which has made me a medium for public welfare. I was created only the purpose of creation. My mother demise. I was thinking about the whole universe. I have a purpose. Enna purpose? Makkalukana sevai. But I have to go for somewhere my path, lot of the obstacle. Sure, I should overcome everything. எல்லாவற்றையும் நிறைத்து மக்களுக்கான சேவை புரிவேன். இந்தியாவுடைய அரசியல் எல்லாருமே அப்படி குழம்பிட்டாங்க. என்னடா இது, ஒரு ஆன்மீக தலைவர் பேசுறாரா, பிரைம் மினிஸ்டர் பேசுறாரா, என்ன நோக்கம்? உங்களுக்கும் இறை நம்பிக்கை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆமா உண்டு. இல்ல என்னை கடவுள் ஒரு டாக்டருக்கு இல்ல. ஐயா அவர் சோப்பு சட்டை, அவர் மாதிரி இருக்கட்டும், அவர் சோப்பு சட்டை, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரு? கடவுள் என்னை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். என் தாய் மரணித்த பிறகு நான் அந்த லோகத்தை பற்றி சிந்தித்தேன். எனக்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்னை கடவுள் அதற்காகவே உருவாக்கி இருக்கிறார். என் வழிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்தெறிவேன். இந்த வார்த்தைகள் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு கடவுள் வேத வாக்காக தான் நாங்கெல்லாம் பார்க்குறோம். ஓ, ஐயாவுடைய வார்த்தையே ஒரு வேத வாக்கு. ஏன்னா அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. வெளியே இருந்துக்கிட்டு பந்திக்கே வேண்டாங்கும் போது இலை ஓட்டன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தானா, அந்த மாதிரி அதை அந்த ஆங்கிளில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது உண்மை, தூய்மை, சுயநலமின்மை, இந்த மூன்றும் எவரிடம் இருக்கிறதோ அவருக்கு இருக்கிற சக்தியை அழிக்க பிரபஞ்சமே ஏற்றுனாலும் முடியாதுங்கிறது சுவாமி விவேகானந்தருடைய கோட்டு. கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த 3 இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது, நிரம்பி கிடக்கிறது. அவர் சின்ன வயசில் பிறந்த காலத்திலிருந்து அவர் குஜராத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற காலம் அங்கே அன்னைக்கு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதை மாற்றி அமைத்து அந்த குஜராத் மாநிலத்தை ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அவர் ஒப்படைச்சிட்டு அவர் பிரதமர் ஆனார். பிரதமர் ஆனதுக்கு பிறகு நடந்தது, இப்போ நடந்திருக்கிற நீங்க திட்டங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்க. திட்டங்களை ஏன் சொல்லல? இது சம்பந்தமா ஒரு கேள்வியை கேட்டு நீங்க சொல்லுங்க. இல்லை, எனக்கு உரிமையோடு கேட்குறேன். இத்தனை ஆழமாக மனித ஆத்மா, பிரபஞ்சத்தினுடைய தன்மை, என் தாய் மரித்த பின்பு எனது சோலுக்கான வாழ்க்கை, இதையெல்லாம் சொல்லி வேறு ஒரு அப்பாற்பட்ட நிலைக்கு ஒரு கேட்டுக்கிறேன். அப்பாற்பட்ட நிலைக்கு, தியான நிலைக்கு சென்ற ஒரு மனிதர்
அற்பமான இந்த உலகத்தில் சில மதங்களையும் சில சாதிகளையும் சில மதவாதம் பேசுவது இது ஒத்த கருத்தா கொஞ்சம் சிந்திங்க. அவருடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை, அதை விட்டு போட்டு இப்படி பேசலாமா? இந்துக்கள் ஒவ்வொரு ஒரிஜினல் இந்து என்ன நினைப்பான்னா இது இந்து பிரச்சனை இல்ல இல்ல, இது அதை எல்லை தாண்டி சொல்லி கொடுக்கப்பட்டதை நான் சொல்றேன். எல்லை தாண்டி இந்துக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க கடவுள் நம்பிக்கையை பத்தி இந்து மதம் இந்துத்துவம் எப்படி போதிக்கிறது என்று சொன்னால், இந்துத்துவம் எப்படி போதிக்கிறது என்று சொன்னால், இறை நம்பிக்கை என்பது கடவுள் ஒருவர் தான், அது வேற 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 வழியில வருது, சேர்றது ஒரே இடம் தான். இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. எந்த மதத்தையும் இந்து மதம் டிஸ்பியூட் பண்ணாது, எல்லா மதமும் வரவேற்க வேண்டிய மதம். எல்லா மதங்களும் சமூகத்துல இந்த கலரையும் ஏத்துக்கொண்டது. ஆமா, கடவுள் இல்லன்னு இந்து மதத்தை பொறுத்தவரையில கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு அது கோயில் உள்ளே சொல்ல முடியும். கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு கடவுளை தூற்றவனும் கூட அந்த கோயில் உள்ள உட்கார்ந்து சொல்ல முடியும். அவருக்கு அவ்வளவு சுதந்திரம். அதான் இந்து மதம். அது இதெல்லாம் இத்தனை மணிக்கு இத்தனை கோயிலுக்கு நீ போயே ஆகணுங்கிறது கட்டளை எல்லாம் கிடையாது. அதான் கேக்குறாங்க, இந்து மதம் ரொம்ப டாலரன்ஸான மதம் இல்லவா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கடவுள் அவருக்கு அனுசரணை உண்டு, அவர் புறக்கணிக்கப்படுவதில்லை இந்து மதத்தில். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாதித்தது, அவர் சாதித்த விஷயங்கள், அவர் பதவியேற்கும் பொழுது பாராளுமன்ற கட்டடத்தை படிக்கட்டை தொட்டு வணங்கிட்டு அவர் இந்த நாட்டுக்கு சித்தாந்த ரீதியாக பொருளாதார ரீதியாக அடிப்படை இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற அடிப்படையில் அவர் எடுத்து வகுத்துக்கிட்ட கொள்கைகளை ஒரு மனிதர் நினைச்சதெல்லாம் நடக்கிறது எல்லாத்துக்கும் நடக்க போறது இல்லை. எல்லாருக்கும் நடந்தா அப்புறம் அவன் தான் கடவுள். நினைத்ததெல்லாம் நடந்துட்டா கடவுள் அவன் தான். சாத்தியம் இல்லை. அவர் நடந்ததுனால தான் அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, ஐயா மோடி, நான் சாதாரண பயாலஜிக்கல் பர்த்தா நான் என்ன நினைக்கல, மனித ரீதியான உடல் ரீதியான பிறப்பல்ல. எனக்கு கடவுள் நான் 100 முறை சொல்லியிருக்கேன் சார், நிறைய விவாதங்களில் சொல்லியிருக்கேன், நம்ம இந்த ஜெயா டிவியில் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு சாதாரண மனிதராகவே நான் பார்க்கல, அவருக்கு அபூர்வ சக்தி இருக்கிறது. இந்த 370 பத்தி நான் கடந்த வருஷம் பூரா வெளிநாட்டில் இருந்தேன். என்கிட்ட ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, குமார் சார், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்ப ஆன்மீக ரீதியாக ஒரு சக்தி உள்ள தலைவரா நீங்க மோடியை பாக்குறீங்க? டெஃபினட்டா 100% ஆற்றல் இல்லைன்னா செய்ய முடியாது. நான் இங்க இருந்து 8 மணிக்கு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு 8:30 போறேன், 8:15 போறேன், போயிடலான்னு நான் போறேன், 9 மணி ஆயிருது சார். இந்த இவ்வளவு தூரத்தை போறதுக்கு நான் நினைச்ச மாதிரி போக முடியறது இல்ல. 370 எல்லாமே தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காங்க. காமன் சிவில் கொடுத்த நண்பர் செல்வம் அழகா சொன்னார். காமன் சிவில் கூட கொடுத்துருக்காங்க. முத்தலாக்கு பத்தி சொல்லியிருந்தாங்க. ராமர் கோயில் எல்லாம் அவங்க கனவு. எது எப்போ 2004 இருந்து சொல்லப்பட்டு வந்திருக்கு. கண்டிப்பா 1980 2 சீட்டை வச்சு ஓபன் பண்ண பாஜக தொடர்ந்து முன்னேறி 2014 283 சீட்டு, அதுக்கப்புறம் 2019 303, இப்போ இன்னைக்கு இருக்கிற 400 மேல தான் சொல்றாங்க. 370 டெஃபினட்டா வந்துருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 370 பாஜக. ஆகையினால இது எதற்காக இந்த வெற்றியெல்லாம் வருதுன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று எம்ஜி ராமச்சந்திரன் அந்த தத்துவத்துக்கும் அந்த சித்தாந்தத்துக்கும் அந்த கருத்துக்கும் ஏற்புடையவராக இன்னைக்கு மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி வருவது. ஒவ்வொரு இடத்துல கூட்டத்தை பாத்தீங்களா, அது சித்தாந்தம் ஒருத்தர் கருத்து. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு இருக்கிற வார்த்தை என்னன்னா, இப்ப இந்த விவாதத்துக்கு வர்றவங்க அப்புறம் பேசலாம். நான் எதுக்கு தெரியுமா, எனக்கு எல்லாரும் உட்கார்ந்து சத்தம் போடுறதை விட இந்த டாபிக் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா, அது உங்கள் நம்பிக்கை. நான் அவரே நம்புகின்றேன், உயர்ந்த அளவுக்கு நம்புகிறேன். இது மக்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு. தவறா இன்டர்பிரட் பண்றாங்க சார். தவறா ஒரு மனிதன் உங்க மூலம் கேட்க, தான் நினைத்ததை தான் திட்டமிட்டதை எனக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் செய்ய முடிஞ்சது, அது எனக்கு ஒரு சக்தியா நினைக்கிறேன், அதான் வெளிப்படுத்துறாரு சார். ஒரு பேட்டியில வெளிப்படுத்துறாரு. அதை தவறா திரித்து கூறுறதா நாங்க எப்போதும் சொல்றதா, அரசியல் மதிப்புகள், சித்தாந்தங்கள், மரபுகள், கலை, இலக்கியம், கலாச்சாரம், மத நம்பிக்கைகள் எல்லாத்தையும் திரித்து கூறுற பழக்கம் டிஎம்கே இருந்தது. இப்ப கம்யூனிஸ்டுக்கும் தாவி காங்கிரஸுக்கும் தாவியாச்சு. இதுதான் இப்ப நான் பாக்குறேன். நம்ம பேசுவோம், என்னையே கூப்பிடுங்க, அடுத்தால என்ன நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். இனி அடுத்து பேசுவோம். ஏன்னா முதல்ல என்ன பாருங்க, உச்சபட்ச நிலையை நீங்க சொல்லிட்டீங்க, ஆன்மீகத்துக்கு தட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம உலக பிரகாரம் பேசுவோம். திரு ஹிதாயத்துல்லா, இவ்வளோ நேரம் நடந்துச்சு, நீங்களும் பேசுனீங்க இடையில, இப்போ பேசுங்க, என்ன நடக்க போகுது? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு என்ன? ஒரு விதமான கன்ஃபேபுலேஷன்ஸ் அமங் த பீப்புள்ஸ், ஒரே குழப்பம். நான் 400ங்கிறீங்க, நீங்கள் 310ங்கிறீங்க, அவங்க 300, அமித்ஷா 310, இப்போ காங்கிரஸ் கட்சியில் 300. வாரேன் அவட்டுக்கு சொல்லிட்டு வரேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கையில் இல்லை. 400ன்னு சொல்கிறதுக்கு
அவர் 430 சொல்கிறதுக்கு இவர் 370 சொல்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் இருக்குது. அவங்க எதுனாலும் சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லுவாங்க. முதல் கட்ட தேர்தலே 6.7% சூடு வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து 7-8% சூடு வச்சது நமக்கு பார்த்தோம். 3 முறை தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் நடந்த எவ்வளோ வாக்குப்பதிவுங்கிறது 3 முறை சொன்னாங்க. அதனால் இப்போ நான் அதுக்குள்ளே போகலை. இப்போ தொடர்ந்து பல பொய்களை சொன்னவர் இந்துக்களுக்கு எதிராக பேசினார், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார், தலித்துக்களுக்கு எதிராக பேசினார், பெண்களுக்கு எதிராக பேசினார், இன்றைக்கி மதங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு எதிராக பேசினார் மோடி. அதை தாண்டி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் திரிச்சு கூற வேலையை அவர் செஞ்சார். இது எல்லாமே நமக்கு பார்த்தோம். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கடைசியாக கடவுள் விஷயத்திலே திரிச்சு கூற ஆரம்பிச்சிட்டார். எப்படி? அதை தான் நான் சொல்ல வர்றேன். அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் அவங்க அம்மா வயிற்றிலிருந்து வந்ததாக சொன்னார். அவங்க அம்மா இறந்த பிறகு தான் சிந்திச்சேன், நான் கடவுள் என்ன நேர படிச்சிட்டாருன்னு சொல்லி. கடவுள்னு சொல்லப்படக்கூடிய ராமர் கூட கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நாகரிகம் வேணும். நீங்க பேசும்போது அமைதியா இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல பேசுற முதல் பேச்சுல அமைதியா இருந்தோம், அமைதியா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப நான் வந்து கடவுள் நேரடியா படிச்சேன்னு சொல்றாரு. கடவுள்னு நம்பப்படக்கூடிய ராமர் கூட நான் கோசலை மைந்தன் தான் சொல்றாரு. அவர் கோசலை இறந்த பின்னாலையும் கோசலை தான் அவங்க அம்மாண்டாரு. கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர் அவங்க அம்மா இறந்த பின்னால் சிறையில் தான் பிறந்தார். அவரும் தாய் வயிற்றில் தான் பிறந்தார். அதே மாதிரி இறக்கும்போது எப்படி இறந்தாருன்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி ராமர் அம்புபட்டு காலில் அம்புபட்டு ஆற்றுல விழுந்தார். தன்னை அவர்கள் எல்லாம் வாழும்போது மனிதர்களாக சொன்னாங்க. என்றைக்குமே அதை தான் வால்மீகின்னு சொன்னார், அதை தான் கம்பர்னு சொல்கிறாரு. அது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களையெல்லாம் மீறி இவர்களுடைய சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி நான் கடவுளால் படைக்கப்பட்டேன், இந்த மக்களுக்காக உதவுறேன் நான் கேட்குறேன். ஒரு நிமிஷம், நீங்கள் நம்ம 2 பேர் பேசுகிறோம் பாருங்க. அவர் தன்னை எங்கும் கடவுள்னு சொல்லலை, கடவுள் என்னை சில நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான்னு தான் சொன்னோம். தவறான உங்களை யார் படைச்சது? என்னையும் உங்களை யார் படைச்சது? எல்லாரும் கடவுள் தான் படைச்சார். அப்புறம் அவர் மட்டும் ஸ்பெஷலா கேள்வி கொஞ்சம் குமார். அதாவது இந்த மக்கள் பார்க்குற மக்கள் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் பேர் பார்க்குறாங்க இல்லையா? ஜெயபிளஸ் டிவி மட்டுமில்ல, எல்லா டிவியும் எல்லாரையும் படைச்சது கடவுள். மோடியை படைச்ச கடவுள்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் மோடி என்னை மட்டும் நேராக கடவுள் படைச்சாருன்னா மற்றவங்களெல்லாம் யார் படைச்சா? ஒரு காலத்தில் புராண கதைகள் தான் வரும், சூரிய பகவான் படைச்சார்னு. தாய் தகப்ப வயிற்றில் பிறக்கலைன்னு சொன்னால் முனிவர்களால் பிறந்தாங்க, யாகத்தில் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கதை கூட இல்லை. அதை தாண்டி கதை விடுறாரு, பல கதை விட்டவர். என்னென்ன கதை விட்டார்? இன்னைக்கு மகளிருக்கு எதிராக ஒரு பஸ்ஸில் கொடுத்தா இலவசங்கிறாரு, ஒரு உரிமை தொகை கொடுத்தா இலவசங்கிறாரு. அப்போ பெண்களுக்கு எதிராக இந்தியாவில் சரிபாதி பெண்களுக்கு எதிராக இருக்காரு. அதுக்கு காரணம் சவர்காரும் கோல்வால்கரும். அவங்க பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அந்த சித்தாந்தத்தை அவர் சொல்றார். இது பெண்கள் விஷயம். தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் அதிகமாக உருவாக்குனதுனால எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சு இடஒதுக்கீடு மூலமா. இப்போ பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்கல, இருக்கிற வேலை வாய்ப்பையும் நிறுத்திட்டாரு. இது அவர்களுக்கு எதிராக. இதை எங்க தலைவர் ராகுல் காந்தி அழகா சொன்னாரு. 193 வேலைகளை இந்துக்களுக்கு கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய ஒரு உயர் வகுப்பினருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதைத்தான் சொல்றாரு. பாராளுமன்றத்தில் சொன்னாரு, ஆரியர்கள் வந்து இவ்வளவு பெரிய இந்திய மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்துட்டாருன்னு அவர் சொல்றாரு. இதை நாங்க சொல்றது பூரா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவாக சொல்றோம். இன்னைக்கு 93 விழுக்காடு மட்டுமல்ல, நீதித்துறையில், ஐஐஎம்ல, ஐஐடியில், ஆளுநர் பதவியில், இவங்க கொடுக்குற ஆளுநர் பதவி உள்பட எல்லாவற்றிலும் பெரும்பான்மை இந்துக்கள், இந்த சொன்னார்ல உண்மை இந்துக்கள், அந்த உண்மை இந்துக்களுக்கு கிடைக்காம ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் கிடைக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக எத்தனையோ தொழிலதிபர் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அம்பானி அதானி ஒரு 20 குடும்பத்துக்கு 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காரு, 14 லட்சம் கோடி வரி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. கடந்த இந்த 40 லட்சம் கோடி இருந்தா எப்படி சாத்தியம்னு கேட்டார். யாரு? நம்முடைய நண்பர் கேட்டார் இல்லையா, பாஜக நண்பர். அதெல்லாம் சாத்தியம். நாங்க செஞ்சோம். விவசாயிகளுக்கு 70,000 கோடி தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னோம், அன்னைக்கு பண்ணணும். இவங்க இதுவரை 1 லட்சம் கோடி கூட பண்ணல. ஏழைகள் வந்து கல்வி பெறுவதற்கு 25 விழுக்காடு ஏழைகள், அதுவும் மேக்சிமம் இந்துக்கள், உயர்ந்த
பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்போம்னு சொன்னோம், படிக்க வச்சோம். சரி. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்து கிராமப்புற வேலைகளை உயர்த்துவோம்னு சொன்னோம். நாங்க எல்லாம் சொன்னதை செஞ்சோம். நீங்க என்னென்ன செஞ்சீங்க? சரி, அப்படி இருங்க, என்ன கேட்போம் இருங்க. முக்கியமான கேள்வியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்க அடுத்து போயிருங்க. நீங்க 2000 வந்தாலும் சரி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், தொடர்ந்து இந்தியாவில் எல்லா வகையிலையும் பிரிவினை உருவாக்குறது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு 15 விழுக்காடு எவ்வளவுக்கு முந்தின நாள் நான் முஸ்லீம்களை பற்றி பேசவே இல்லைன்னு சொன்னவர் அடுத்த நாள் சொல்றாரு 15% வந்து நிதி ஒதுக்க போறாங்கன்ட்டு. அவங்க இருக்கிறதே 14-15%. அவங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்காதனால தான் இன்னைக்கு IAS IPSல 2 விழுக்காடு இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் கார்பரேட்னு கணக்கு பண்ணா 1% கூட இல்லை. இப்படி கல்வியில எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மோடி சிறுபான்மையினர்களுடைய உரிமையை மட்டும் பறிக்கல, பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய OBC, தலித், உயர் ஜாதியிலையும் இன்றைக்கு அருமையா மாயாவதி, நம்முடைய பெஹன்ஜி மாயாவதி மோடிக்கு ஆதரவா பல நேரங்கள் இருந்து சொல்றாங்க, பிராமணர்களையும் ஏழைகளை ஏமாத்திட்டார் மோடி. உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்கள்ல கூட ஏழைகள் இன்னைக்கு பார்த்தா பிராமணர்கள்ல ஒரு சிலர் சித்பாவன வகுப்பு, சில வகுப்பு தான் இன்னைக்கு அமைச்சராக முடியுது. ஏழை பிராமணர்கள் ஒண்ணுக்கு வழி இல்லாத ஒரு சூழலுக்கு மோடி தள்ளிட்டாரு அப்படின்னு பெஹன்ஜி மாயாவதி சொல்றாங்க. சொல்லுங்க சார், செல்வம் சார். அதாவது மூத்த தலைவர், நான் மிகவும் மதிக்கிற அண்ணன் இதயத்துள்ள அவர்கள்ட்ட இருந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இது எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பின் ரகசியமும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு நோக்கத்தில் இறைவன் படைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் ஏன் படைத்தார் என்று சொன்னா, செல்வம் சார், இப்ப ரவீந்திரநாத்துக்கு பதில் சொல்லுங்க. இது அரசியல் மேடையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை பத்தி பேசுறீங்களா? என்ன கதை இது? இது அரசியல் விவாதமா, ஆன்மீக விவாதமா? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக சொல்ல வர்றான்னு கேட்டா, அசலாம், அதாவது பெருமானார் நபிகள் நாயகம் வந்து சமூகத்தை சீர்திருத்துவதற்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்டார். ஆண்டவன் இயேசுநாதரை இறை தூதுவராக ஆண்டவன் அனுப்பினார். அது மாதிரி இன்னொன்னு கேட்டீங்கன்னா, எந்த மதமும் பிரிவினையை தூண்டவில்லை. இந்து மதமும் தூண்டல, இஸ்லாமும் தூண்டல, கிறிஸ்தவர்களும் தூண்டல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஆலயங்களில் மணி ஓசை, இந்துக்களினுடைய ஆலயங்களில் எப்படி மணி ஓசை ஒழித்து சூட தீப ஆராதனை காமிக்கிறாங்க, அதே போலவே தேவாலயங்களிலே மணி ஓசை ஒழிக்கிற பொழுது மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க வழிபடுறாங்க. அதே போலவே பாங்கு ஓதின உடனே மசூதிகள்ல பாங்கு ஓதின உடனே அங்கே அல்லாஹ்வை தொழுகிறார்கள். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இங்க மதச்சண்டை கிடையாது, இனச்சண்டை கிடையாது, குழுச்சண்டை கிடையாது. இவங்களுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னா, ஊழல் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவதற்கு என்னை இறைவன் அனுப்பி இருக்கிறார். ஊழல் செய்கிற அரசியலில் உச்ச பதவியில இருந்து கொண்டு ஊழல் செய்கிறவர்களை கண்டிப்பதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை, அதாவது மக்கள் சொத்துக்களை சூறையாடுகிறவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து சொத்துக்களை மீட்பதற்காக என்னை ஆண்டவன் அனுப்பி இருக்காரு. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிற ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து விவசாயிகளுடைய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை காப்பாத்திற்கு நான் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போன சாலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்தியாவில இருந்து, அதாவது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை சாலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவன் என்னை அனுப்பி இருக்கிறார். அதே போலவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா சார், இதுல வேற ரொம்ப ஒண்ணு இல்ல, சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்துல ட்ரெயின்ல வந்துடுறோம் சார். இப்போ அந்த அளவிற்கான திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம். செல்வம் சார், 450 ரூபா நம்ம ட்ரெயின் 6 மணி நேரத்துல 1500 ரூபா கொடுத்தாதான் போகணும், சும்மா போக முடியாது. 400 ரூபா டிக்கெட் இப்ப 1500 ரூபா கொடுக்கணும், சும்மா 400 ரூபா 10 ரூபாய்க்கு போறீங்க பேசுறீங்க.
இல்ல வேற ஒண்ணு இல்ல. அவர் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலை மாற்றம், உலக பொருளாதார, உலக சந்தையில் இருக்கிற பொருளாதார மாற்றம், இன்னொன்னு இவ்வளவு பெரிய அளவுல உலக பொருளாதார சிக்கல் இருக்கிற நேரத்துல கூட இந்திய பொருளாதாரத்தை மிகவும், அதாவது ஒரு ஸ்டேபிளா வச்சிருக்க, அதாவது நிலையான பொருளாதாரத்தை, உலகத்தில் 5வது பொருளாதாரத்திலே பெரிய நாடு, 5வது பெரிய நாடு இந்தியா என்கிற நிலையை தக்க வைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம். இன்னும் ஒரே செய்தி மட்டும் தான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒரிசாவில் இருக்கிற பிரதமர், ஒரிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கிற வி.கே. பாண்டியன், அவர் ஒரு தமிழர், அவ்வளவுதான். அதுல பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கிற சாவி தொலைஞ்சு போச்சு. சரி, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா நிழல் முதலமைச்சராக இருக்கிற வி.கே. பாண்டியனுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நவீன் பட்நாயக்கு தெரியாம எப்படி இருக்குன்னு தான் சொன்னாரு தவிர தமிழர்களை ஒருபோது பிரதமர் கொச்சைப்படுத்தவில்லை. சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய செங்கோல் டெல்லியில நாடாளுமன்றத்தில் இருக்குன்னு சொன்னா அது ஒவ்வொரு தமிழருக்கும், அது எல்லாத்துக்கும், இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, எல்லாருக்கும், தமிழ் பேசுகிற எல்லோருக்கும் பெருமை சேர்த்திருப்பவர் நரேந்திர ரவீந்திரநாத். ஒரே ஒரு விஷயம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் கூட ஆமீனாவும் வயிற்றில் வந்தவராகத்தான் அவர் சொன்னாரு. உச்சபட்சமா இருந்த நிலையிலையும் கூட மாமன்னரா இருந்த போதும் நான் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தது மட்டுமல்ல, நான் அடிமைன்னு சொன்னார். இறைவனுடைய ஜீசஸ் இருக்காரு பாருங்க, நான் மரியனுடைய மகன் தான் சொன்னாரு. மரியம் அம்மா இறந்தாலும் சரி, இங்க ஆமினா அம்மா இறந்த பிறகு இப்படிதான் சொன்னாங்க. இங்கதான் வித்தியாசம் என்னன்னா, அம்மா இறந்த பிறகு எனக்கு என்னுடைய பிறப்பின் ரகசியம் வேற என்று யாருமே சொல்லல. சரி, இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க டாபிக், அது நல்ல டாபிக் தான், பல பேருக்கு இது பிடிக்கும். ஒரு ஆன்மீகத்தை பத்தி, மனிதர்களுடைய தன்மைகளை பத்தி ஐயா குமார் அவர்களும் ரொம்ப இப்போ வித்தியாசமா இருக்கு. இப்போ உண்மையிலே சொல்லுங்க, எந்த மாதிரி களம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. என்னன்னாக்க ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, மதம் என்பதெல்லாம் தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்டது. ஆனா அது அரசியல்ல கலக்கூடாது. சரி, அதே போல கடவுள் மனிதனை படைக்கவில்லை, மனிதன் தான் கடவுளை மதத்தில். அது உங்க கொள்கை. எங்க கொள்கை அறிவியல் அதுதான், விஞ்ஞானம் அதுதான். அதனால யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டி விஞ்ஞானம் அதுதான். மனிதனையும் இயற்கையையும் படைத்து, உயிரினங்களையும் படைத்தது பரிணாம வளர்ச்சி தோன்றியதுதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது சார்ல்ஸ் டார்வின் நிரூபிச்சிருக்காரு. டார்வின் கொள்கை தப்பாயிட்டுங்கிறது, டார்வின் கொள்கை உலகம் முழுவதும் அறிவியலாளர் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மதவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அறிவியல் டாபிக் அதுதான். நீங்க எல்லாமே கடவுள் தான் படைச்சாருங்க, நானும் மாறுபடுறேன். ஏன்னா கடவுள் மனிதனை படைக்கவில்லை, மனிதன் தான் கடவுளை படைச்சார். ஆனா இதுல மட்டும் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒருமித்து நிக்காம பத்தியா? இதுல மட்டும் கேளுங்க, எல்லாரும் இறைவன் சொன்னா அவ்வளவு பேரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒற்றுமைதான் இந்த நாட்டுக்கு தேவை. சொல்லுங்க. அதனால எனக்கு அதான் பல்வேறு கருத்துக்கள் இந்த மாதிரி பரப்புகள் எல்லாம் ஒண்ணு தவறு கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் மத நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ கொச்சைப்படுத்த தனிப்பட்ட விஷயம், அது மதிக்கப்பட வேண்டும், வழிபாட்டு உறவில் மதிக்கப்பட வேண்டும். ஆனா அதே சமயத்துல கடவுள் தான் மனிதனை படைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனிதன் தான் கடவுளை படைத்தார் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதுக்கடுத்து என்னன்னாக்க, இன்றைக்கு அவருடைய தாயார் உயிரோடு இருக்கின்ற வரை சொல்லல, அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பயாலஜிக்கலாக பிறக்கலைங்கிற, அதான் பிரச்சனை. சார் இருங்க சார், எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பிரதமர் ஆன்மீக உணர்வை, மத உணர்வை, கடவுள் நம்பிக்கையை அரசியலுக்கு பயன்படுத்த சொல்ல வர்றேன். எல்லா விதமான பொய்யை சொல்லி பார்த்தா ஈடுபடல. கடைசியில நேரடியா இறைவனை அனுப்பிச்சிட்டாரு, என்னால் இந்த நாட்டில் செய்யப்பட வேண்டிய விஷயம் இருக்கு, எனவே அனுப்பியிருக்காரு சொல்றாரு. நான் கேட்கிறேன், குஜராத்தில் 2000 பேர் இறந்தாங்கல்ல முஸ்லீம்கள், அதுக்காக அவர் அனுப்பிச்சாரா? நான் கேட்கிறேன். அதே பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு எல்லாம் பெரிய பேருக்கு, கலவரங்கள் வெடிக்குது, அதுக்காக அவர் அனுப்பிச்சிருக்காரு வேடிக்கை பார்க்கறதுக்கு. நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால என்னன்னாக்க, சார் இருங்க சார், செல்வா சார், ஏன் டைம் அவர் அமைதியா இருக்கு, ஏன் டைம் சார், அவர் அமைதியா இருக்கு, வேற சத்தம் வருது. அதனால என்னன்னாக்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொன்றாக மக்களை திசை முயற்சியில் பார்க்கிறாரு. கடைசி கட்ட ஆயுதமா நான் நேரடியாக கடவுளால் அனுப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆன்மீக உணர்வை பயன்படுத்தி எப்படியாவது தேர்தலில் வெற்றி வர வேண்டிய நோக்கத்தோட பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் ஆயுர்வேதா என்ற மருத்துவமுறை இந்தியாவுடைய பழமையான மருத்துவமுறை, அதுல சரக சமிதை இருக்கு. சரக சமிதை என்ன சொல்லுதுனாக்க, இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சியில உச்சபட்ச மனிதன் சொல்லுது. அதனால சரக சமிதை மனிதன் கடவுள் படைச்சார்ல சொல்ல என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு ஏங்கல்ஸ், மாமேதை ஏங்கல்ஸ் மார்க்சியத்தை உருவாக்கிய மாபெரும் தத்துவ மார்க்ஸ் ஏங்கல்ஸும் நண்பர்கள். அவர் ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு, ஏங்கல்ஸ் மனிதன் முதல்ல சிந்திக்கணும்னாக்க அது முன்னாடி சாப்பிடணுங்கிறார்.
மனிதன் சிந்திப்பதற்கு முன்னால் உண்மை வேணும்னு சொன்னார். அது கடவுள் நம்பிக்கையா இருக்கட்டும், மத நம்பிக்கையா இருக்கட்டும், கடவுளுடைய தூதன்னு சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், முதல்ல மனுஷன் சாப்பிடணும். நான் கேட்கிறேன், இவ்வளவு சக்தி என்கிட்ட இவ்வளவு சோர்வுலா உழைப்பு இருக்குன்னா அது காரணம் நேரடியா கடவுள் தான் அனுப்பிச்சான்னு சொன்னாரு. 10 நாளைக்கு நான் கேட்கிறேன், சவால் விடுறேங்க, 10 நாளைக்கு மோடி அவர்கள் தண்ணி கூட குடிக்க கூடாது, உண்ணாவிரதம் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், அவர்கிட்ட எனர்ஜி இருக்கான்னு பார்ப்போமா? அதனால மனிதன் முதல்ல சிந்திக்கிறது முன்னால சாப்பிடணும் சார். அந்த உணவை உற்பத்தி பண்ற தொழிலாளி, விவசாயி தொழிலாளி, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்தை நீங்க என்ன பாதுகாத்தீங்க? அவருடைய உரிமையில என்ன பாதுகாத்தீங்க? அவருடைய கடனை ரத்து பண்ணீங்களா என்றெல்லாம் பிரச்சனை வருகிறது. எனவே கடைசி நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற முடியாத என்ற ஒரு காலகட்டத்தில் ஆன்மீக உணர்வை கிளப்பி விடுவது என்பதும், மதவாத கருத்துக்களை கிளப்பி விடுவது என்பதும், முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி விடுவது என்பதும், சாதிய முறையை உருவாக்குவது என்பதும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதே போல பார்த்தீங்கன்னா தேர்தல் சட்டங்களுக்கு எதிரானது, விதிமுறைகளுக்கு எதிரானது. எனவே அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் ஜனநாயகம் இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில சாதி மத இன உணர்வுகளை கலப்பதை அனுமதிக்க முடியாது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குமார் சார், இப்போ நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ டாக்டர் சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு 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 இன்சிடெண்ட் நான் நேராக பார்த்ததை சொல்லிடுறேன். ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் இருக்குது முகப்பேரில். அங்கே டாக்டர் செரியன், நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 இன்னைக்கு அவர் அவர் இல்லை இறந்துட்டார். அவர் ஒருத்தர் ஒரு பெரியவர், எங்களுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டேஷனுடைய தலைவர், நேதாஜிக்கு செக்ரட்டரியாக இருந்தவர். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக அங்கே இருந்தார். அவரை பார்த்தேன் ஒரு நாள், அவரோட இருந்தேன் நான். அப்போ இவர் டாக்டர் அங்கே வந்தார். அப்போ நான் 2-3 வாட்டி பார்த்ததில் பழக்கம். நான் அவரை கேட்டேன். ஆனால் அங்கே எப்படி பழக்கம்னா, காலையில் 8 மணிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டில் ப்ரேயர் ஹாலுக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு தான் அவங்க சர்ஜரி ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், டாக்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உலகத்தில் இருக்கிற 10 டாக்டரில் ஒரு தலை சிறந்த டாக்டரு, பிரபலமான டாக்டர், நீங்கள் தான் படிச்சுட்டு செய்கிறீங்க, இதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணுவோன்னு சொல்கிறதுல என்ன எந்த சரியன்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்கள். ஒரு பதில், குமார் நாங்கள் படித்தோம், எல்லாம் நாங்கள்லாம் ஒரு மிஷினரி மாதிரி தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டென்ஷனு பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கும் இருக்கும். எங்கள் லெவலுக்கு வேறு இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு சர்ஜரியை செய்யும் போது பயபக்தியோட அந்த கான்சியஸோடு நாங்கள் செய்யணுன்னாக்கா எங்களுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி எங்களுக்கு இந்த நம்பிக்கையில கிடைக்குது. சூப்பர் போர். நாங்க அதை செய்தோம். இருங்க சார் டாக்டர் செரியன் சொன்னதை நான் சொல்றேன். அதனால சார் உங்களுக்கு 1 லட்சம் சார் இல்ல சார் இப்ப நான் பேசும்போது கொஞ்சம் நீங்க பேசும்போது நீங்க போட்டிருக்க சிவப்பு கலர் ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் நீங்க போய் ரைமான்ஸ்லயே அல்லது உங்க கடையில போய் வாங்கி இருக்கிறது, நீங்க சம்பாதிச்சு காசு கொடுத்து வாங்கிட்டேன், நான் தான் வாங்கினேன்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு வேற எதுவும் சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு 1000 பேர் உழைச்சிருக்கான். 1000 பேரோட உழைப்பு நான் கொடுத்த காசுல கிடையாது. 1000 பேர் உழைச்சு தான் நான் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டேன்னா 1000 பேருக்கு நான் நன்றி செலுத்தணும். நான் 300 வருஷத்துக்கு முன்னால மார்க்ஸ் எங்கல்ஸ் பத்தி நான் கேபிட்டல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். எல்லாம் எனக்கு படிச்சிருக்கேன். 10 புக் எழுதியிருக்கேன். நீங்க அப்படியே பேச, உங்களுக்கு அது சயின்ஸோட சம்பந்தப்பட்டது. நான் உங்க மார்க்சியத்தை நான் எந்த இடத்துல இல்ல, ஒரு நிமிஷம், மார்க்சியத்தை நான் எந்த இடத்துல குறை சொல்லல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் நான் சிங்கிள் பைசாவுக்கு நான் மதிக்கிறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் விவாதம் வைங்க. அதுக்கு விவாதம் வைங்க. நான் பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். எனக்கு என்ன, நான் ஒரு சாதனை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தோணும்னா, பகவான் புண்ணியத்துல நான் இதை செய்து முடிச்சேன்னு நான் சொல்லுவேன். என்ன இருங்க சார் நீங்க பேச சும்மா
நீங்க எந்த தத்துவத்தை வகையான தவறு சொல்லல. அவர் முடிக்கல. கடல்ல நீங்க ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்ய கூடாதுன்னு சொன்னோம். நீங்க அரசியல்ல மதம் கடக்க கூடாது. மதத்துல அரசியல் கலக்க கூடாது. நீங்க அந்த பிலாசபியை பின்பற்றதான்னு உங்க அரசியல்ல மதம் கடக்க கூடாது. சரி. மதத்துல அரசியல் நீங்க அந்த கடக்க கூடாது. பிலாசபி வேண்டாம்னீங்கன்னா உங்க பெற்றோர்களை கூட நீங்க வணங்க கூடாது. சரி. அதுதான் தத்துவம். சரி. நீங்க வீட்ல ஒண்ணு இதெல்லாம் பேச முடியாது. குமார் சார், இப்ப நான் கேட்க நிறைவா கேட்கிறேன். இப்ப நமக்கு நேர அளவு பண்றதுல நல்ல நீ சொன்னது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துட்டு நான் நம்புற ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எனக்கு இந்த ஆற்றலை, இந்த விவகாரத்தை எனது சூப்பர் பவர் தர்றது நீங்க நம்புறீங்க. அதே மாதிரி மோடி நம்புறார். அதை விட்டுருங்க. இப்போ இது ஒரே ஒரு கருத்து, சிம்பிளா சொல்லுங்க. மக்கள்கிட்ட கடைசி கட்ட பரப்புரையில் ஒரு உயர்ந்த எண்ணத்தை அவர் மீது உள்ள ஒரு வாக்காக அது மாற்றுமா? கண்டிப்பா மாற்றும் சார். நீங்க 4ஆம் தேதி பாருங்களேன். 4ஆம் தேதி பாருங்க. 4ஆம் தேதி யாரெல்லாம் என்னென்ன போய் சொல்லியிருக்காங்கன்னு அதுக்கு ஒரு விவாதம் வைங்க சார். ஒரு வாரம் நடத்தும் அந்த விவாதத்தை. நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு வாரம் இந்த தேர்தல்ல யார் யாரெல்லாம் என்னென்ன பேசணும் பழைய எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி क्वेश्चंस ரேஸ் பண்ணி क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரம் நான் எல்லா சேனலுக்கும் நான் சவால் விடுறேன். அப்ப பாருங்க, அப்ப இந்த நாட்டோட 140 கோடி மக்கள், இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக விளங்கக்கூடிய 140 கோடி மக்கள் மெஜாரிட்டி மக்கள் யார ஆதரிச்சாங்க அப்படிங்கறத 4ஆம் தேதி தெரியும். அதுக்கு அப்புறம் நீங்க விவாதம் வைக்கணும். அப்ப அதுக்கு பின்னால இதெல்லாம் பொய்யா பேசுறவங்க எல்லாம் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும் சார். குஜராத்ல 2000 முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்ற பொழுது வேடிக்கை பார்ப்பதற்காக தான் கடவுள் மோடியை அனுப்பினார். அது உங்க நம்பிக்கை. சரி, சொல்லுங்க. இடையில கடவுள் சம்பந்தப்பட்ட யாரையும் காயப்படுத்தாம மகாகவி பாரதியும் கம்மன் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்லி முடிங்க. ஏன்னா எல்லாராலும் போற்றப்படுபவர் யாரு? பாரதி. ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன், பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் புரிந்தும் புரியாது வணங்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றேன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கடந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீதென்ன தொல்லையில் ஒன்றேயாகி துறைதோறும் படர்ந்த சூழ்ச்சின்னு சொல்றாரு. கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான், அவனை பலவாரா பார்க்குறோம் அப்படிங்கிறதான் உண்மை. அவன் இருக்கானா இல்லையாங்கிற சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. கடவுளே சொல்றாரு, மதங்களில் ஒரு மதம் கடவுள் ஏற்றுக்கொண்ட கடவுள் விரும்புகிற மதம் எதுன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மதமும் ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இவ்வளவும் நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த நம்பிக்கை கூட இல்லாமல் இந்து மதத்தை தடை செய்வார்கள்னு ஒரு மோடி பிரதமர் சொல்றாருன்னா இந்து மதத்தை கிள்ளுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டாரா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணின்னு மோடி சொல்றாரு. அப்ப இந்துக்களை அவ்வளவு கேவலமாக நினைச்சிட்டாரா? நாளைக்கு இவர் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோம், காங்கிரஸோ யாரோ ஆட்சிக்கு வந்தா கூட இது நடக்குமா? நான் கேட்கிறேன். ராம்னு சொல்லி செத்தவர் யாரு? மகாத்மா காந்தி. வாஜ்பாய் கிடையாது, சவர்கார் கிடையாது, கோல்வால்கர் கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரங்க யாருமே சாகும் போது ராம்னு சொல்லல. மோடி அவர்களுக்கு அதான் நிலைமை. அப்ப ராம்னு சொன்ன மகாத்மா காந்தியே தான் ஒரு மனிதன் தான், தன் மனித வயிற்றில் பிறந்தவன் தான் சொல்றாரு. ஆனா இவர் மகாத்மா காந்தியை விட மேலானவராக, அல்லது இயேசு நபிகள் நாயகத்தை விட மேலானதாக, அல்லது ராமர் கிருஷ்ணரை விட மேலானவராக இவர் தன்னை கருதுவார் என்றால் இவருக்கு மூளை குழம்பி விட்டது. இவர் கீழ்ப்பாக்கத்திற்கு செல்ல வேண்டியவர் வெகு விரைவில் பதவி இழந்த பிறகு இந்த பதவி இழந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதாவது இந்த நாய் உங்களுக்கு நாக்க போட்டு தொங்கும் அது மாதிரி இருப்பாங்க. பதவி இருக்கிற நான் சொல்றது பொதுவான நாய கேவலமான இந்த பேனல்ல நீங்க அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. நீங்க அந்த வார்த்தை பேசவே கூடாது. நான் அலோவ் பண்ண மாட்டேன். தப்பு யாரு செஞ்சாலும்
தப்பு தான். அந்த தப்புக்குள்ள தண்டனை நன்றி. கிடைக்கணும். இன்னைக்கு 10 வருஷம் தப்பு செய்த ஏழைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, அது மட்டுமல்லாமல் ஓபிசிகளுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சரி, எதிராக பேசலாம். செய்த இடஒதுக்கீடையோ அல்லது இடஒதுக்கீட்டுக்கு நன்றி சார், ஆதரவாக நன்றி. இருக்கக்கூடிய சமூக நன்றி நீதி, சார். அந்த அந்த இது சரி. சாதிவாரி வாக்கெடுப்புக்கு எதிராக சரி. இருந்த மோடி அவர்களுக்கு நிச்சயமாக பதவி போன பிறகு Right, right, நான் கடவுள் right, இல்லை right. என்ற உண்மையை நன்றி உணர வைப்பது நன்றி இந்த- நன்றி 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 இந்த பேச்சு ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அன்பு சகோதரர் இதயத்துல்லா வந்து இலக்கியத்தை பத்தி கவிதையை பத்திலாம் நல்லா சொன்னார், நானே கை தட்டினேன். ஆமா. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவர் ரொம்ப அதை நான் அனுமதி இல்லை சார். நீங்க கடவுளை அவர் நினைக்கிற தப்பு இல்ல, சார். நீங்க அந்த வார்த்தை சார், சொல்லியிருக்கீங்க. மோடி கூட. நாங்க மோடியை நினைக்கிற கடவுளா தப்பு. நீங்க அது- நினைச்சா அது- தப்பு. அது- யார் அது- நினைச்சாலும் அது- தப்பு. அது- மோடி ஒரு மனிதர். அது- இல்ல, இல்ல, அது- அது இல்ல, இல்ல, இல்ல. உங்களுக்கு நீங்க தெரியும். நீங்க உங்களுக்கு வேஷ்டி ஜெயலலிதா வித்தியாசம் தெரியும் திருக்குமார், சார். திருக்குமார், நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. இதாயத்துல்லா, நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய சீனியர். ஆனால் அதற்காக அந்த வார்த்தை சொல்லியிருப்பது எனக்கு மன வருத்தம் இன்னும் அளிக்கிறது. சொல்றேன் சார். எனக்கு மன வருத்தம் அளிக்கிறது. இங்க நான் பாருங்க. ஒரு நெறியாளராக பதவியில இதுவரை இருக்கு. ஒரு சிரமமா சொல்றேன். யாரையும் allow பண்ண மாட்டேன். பதவியில தவறான யாராக பேச்சுக்கு இருந்தாலும் allowed இல்லை எனக்கு. பதவியை விட்டு போகும்போது அவர்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கும். பதவி போச்சேன்னு பரிதவிப்பாங்க. சரி. அந்த பாருங்க நிலைமைக்கு சார், தான் 4ஆம் தேதி பாருங்க. ரொம்ப நன்றி, நாலாம் ரொம்ப தேதி நன்றி, பாருங்க. ரொம்ப நன்றி, பாருங்க, ரொம்ப பார்த்து நன்றி. வாபஸ் வாங்க. இன்னைக்கு நேயர்களே. வேண்டாம்னு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வந்து சொன்னா- தெரியாம நேயர்களே. சொல்லிட்டான்னு கேளுங்க நீங்க சார். இதே சொன்னாலும் சேனல். சொல்லானாலும் ரொம்ப 4ஆம் நன்றி. தேதி நம்ம ஐயா. பார்க்கத்தான் போறோம். நேயர்களே, இதுகாரம் ஏன் என்ற கேள்வியினுடைய விவாதத்தில் நம்ம இந்திய அரசியலின் கடம் அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷம். முடிஞ்சு போச்சு. நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சிருச்சு. நேரம் முடிஞ்சது. நாளைக்கு வந்து நம்ம பேசலாம் தொடர்ந்து நீங்க. பேசுவோம். திரு செல்வம், நம்ம நாளைக்கு நீங்க தொடர்ந்து- பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய நம்ம அலோவ் பண்றோம். இந்த நிகழ்ச்சி இந்த முடிஞ்சு பேசலாம். நிகழ்ச்சியில எங்களோடு இதுவரை கலந்து பல்வேறு விவகாரத்தை பேசினோம். தோழர் திரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டாக்டர் ரவீந்திரநாத், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இதாயத்துல்லா அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் குமார் அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய கண்ணியத்துக்குரிய திரு செல்வம், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.